ஹரே கிருஷ்ணா டிவோட்டீஸ், எல்லாருக்கும் வணக்கங்கள். நம்ம பகவத்கீதை லெவல் 1ல 18 டேஸ் கோர்ஸ்ல அத்தியாயம் 15 இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். புருஷோத்தம யோகா, கிருஷ்ணரின் யோகா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? புருஷர்களில் உத்தமர் அப்படின்றது புருஷோத்தமர் பகவான் அப்படின்றத இங்க தாத்பரியம். பகவானோட ஆப்புலன்சஸ், அதுக்கப்புறம் வந்து நேத்திக்கு நம்ம என்ன பார்த்தோம், முக்குணங்களை பத்தி பார்த்தோம். அந்த முக்குணங்களோட தாத்பரியங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப சத்துகுணத்தில் இருந்தாலும் கட்டுண்டு இருக்கும், ரஜோகுணம் தமகுணத்தில் இருந்தாலும் கட்டுண்டு இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த மாதிரி கட்டுண்டு இருக்கிறதுனால என்ன ஆகுது, நம்மளுக்கு நிறைய பிறவிகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. பிறப்பு இறப்பு அப்படின்ற சுழற்சியில நம்ம இருந்துகிட்டே இருக்கோம். அப்போ அதுல ஒரு அறியாமையிலும் நம்ம இருக்கோம். என்ன அப்படின்னா, இந்த என்னென்னலாம் நம்ம என்ஜாய் பண்றோமோ அத்தனையுமே நிரந்தரமானது கிடையாது, டெம்பரரியானது அப்படின்றது நம்ம வந்து புரியாமலே அதுக்குள்ளேயே நம்ம உழண்டுகிட்டே இருக்கோம் இல்லைங்களா? அதான் நல்லது செஞ்சா சொர்க்கம் போறது, தவறு செஞ்சா மறுபடியும் கீழே, மறுபடியும் வந்து மிருக இனத்துல இருந்து நம்ம வந்து மேல மனித பிறவி வரைக்கும் வரணும். அப்ப மனித பிறவின்றது எவ்வளவு உயர்ந்தது, அதுல மட்டும்தான் நம்மளால பகவான் யாரு அப்படின்னு தெரிஞ்சுட்டு பகவானுக்கு பக்தி சேவையில ஈடுபட்டு பகவான்ல நம்ம அடைய முடியும் அப்படின்ற ஒரு உயர்ந்த இன்டெலிஜென்ஸ் வந்து நம்மளுக்கு மனித பிறவில தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட மனித பிறவி நமக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. பகவானோட அனுகிரகத்துல பகவத்கீதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல பாத்தீங்கன்னா நிறைய நம்ம பகவானுக்கு எப்படிப்பட்ட குணங்களில் இருந்தால் பிடிக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? 12வது அத்தியாயத்திலும் பார்த்தோம், 13வது அத்தியாயத்திலும் நம்ம பார்த்தோம். ஞானம் அப்படின்னா என்ன அப்படின்றதுல நம்ம 20 குவாலிட்டிஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது மாதிரி 12வது அத்தியாயத்திலும் 13வது ஸ்லோகத்துல இருந்து 20வது ஸ்லோகம் வரைக்கும் பகவானுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச குணங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்ப இவ்வளவு விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த குணங்களை நம்ம வளர்த்துக்கிட்டு அதுல இருந்து நம்ம பக்தியில ஈடுபட்டு பகவானை திருப்தி பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மனித பிறவியில நம்ம செய்யக்கூடிய ஒரு சிறந்த நன்மை நமக்கு அப்படின்னா அது பக்தி சேவையில நம்மள ஈடுபடுத்திக்கிறது. இப்ப நம்மளுக்கு பிரச்சனை என்னன்றது தெரிஞ்சிருச்சு, நம்ம ஏன் இங்க கஷ்டப்படுறோம்ன்றது தெரிஞ்சிருச்சு. அப்ப அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு சொல்யூஷன் பகவத்கீதையில நம்ம பார்த்துட்டோம். அப்ப நம்ம அந்த மார்க்கத்தை நம்ம நல்லபடியா வாழ்க்கையில கொண்டு வரணும் அப்படின்றதுதான். அதுக்கு நமக்கு சத்சங் அவசியம் தேவை. ஏன்னா சத்சங் இல்லாம தனியா நம்மளால வந்து அவ்வளவு ஸ்திரமா நம்மளால பக்தி யோகத்துல ஈடுபட முடியாது. அப்ப சத்சங்ல என்னைக்கும் இணைஞ்சிருக்கணும். டிவோட்டிஸோட இணைஞ்சிருக்கும் போது நமக்கு நிறைய தெரிய வரும். இன்னும் பக்தி எப்படி பண்றதுன்றது தெரிய வரும். அதனால நம்மளால நல்லபடியா பக்தியும் பண்ண முடியும். அதனால அவசியம் இல்லாத இந்த சத்சங்ல இணைஞ்சிருங்க. லெவல் 2, லெவல் 3, லெவல் 4 அதெல்லாமும் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பக்தியில நம்மள ஈடுபடுத்திக்கணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அத்தியாயம் 15. அதுல என்ன இருக்கு அப்படின்றது சாப்டர் வைஸ் நம்ம பார்க்கலாம். ஸ்லோகங்கள் வரிசையில. ஹரே கிருஷ்ணா. லலிதா மாதாஜி பிரணாம். மங்களாச்சரணம் வாசிச்சிடலாங்களா? हरे कृष्णा. हरे कृष्णा. ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर उन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुधपदकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं सात्वैदं सावधूतं परिजन सहितं कृष्णं चैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितां च. हे कृष्णा करुण सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिका कान्ता राधा कान्ता नमोस्तुते. तप्त काञ्चन गौरंगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छकल्पतरुभ्य च कृपा सिन्धुभ्य च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने. नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रसारिणे निर्विशेष शून्यवादी वैचित्र्य देशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौर भक्त वृंदा. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. ओम नमो भगवते
सुदेवाय। हरे कृष्णा माता जी। Hare Krishna Mataji, thank you so much. Hare Krishna devotees, நேத்துக்கு நம்ம அத்தியாயம் 14 பார்த்தோம். அதுல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கட்டுண்டு இருக்கிறதுக்கு காரணம் ஜீவாத்மா இந்த முக்குணங்களோட சம்பந்தப்படும் போது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா. அதனால பிறப்பு அப்படின்ற சுழற்சியில இருக்கோம் அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. பக்தியின் மூலியமா நம்மளால வெளியில் வர முடியும் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். சரிங்களா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அத்தியாயம் 15. அதுல என்னென்ன ஸ்லோகங்கள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஹரே கிருஷ்ண லலிதா மாதாஜி. 15.1. ओम श्री परमात्मने नमः। अथ पंचदशोऽध्यायः पुरुषोत्तमयोगः। श्री भगवानुवाच ऊर्ध्वमूलमदशाकम् अश्वत्थं प्राहुरव्ययम् छन्दांसि यस्य पर्णानि यस्तं वेद स वेदवित्। हरे कृष्णा. ஹரே கிருஷ்ண மாதாஜி, தேங்க்யூ ஸோ மச். 15.1 இதுல நம்ம என்ன பகவான் நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா, புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், மேல் நோக்கிய வேர்களையும் கீழ் நோக்கிய கிளைகளையும் வேத பதங்களை இலைகளாக கொண்ட ஓர் ஆலமரம் உள்ளது என்று கூறப்படுகிறது. இம்மரத்தை அறிந்தவன் வேதங்களை அறிந்தவன் அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது புருஷோத்தம யோகம், அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்தோட வேர்கள் வந்து மேல் நோக்கியும் இலைகள்லாம் கீழ் நோக்கியும் இருக்கு அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம். சரிங்களா. ஆலமரம். அது இம்மரத்தை அறிந்தவன் வேதங்களை அறிந்தவன் அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். பொதுவா மரம் எப்படி இருக்கும்? வேர்கள் கீழ் நோக்கியும் கிளைகள்லாம் மேல் நோக்கியும் இருக்கும் இல்லைங்களா. ஆனா இந்த மரம் எப்படி இருக்கு? வேர்கள் மேல் நோக்கியும் கிளைகள்லாம் கீழ் நோக்கியும் இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். இந்த மரத்தோட தாத்பரியத்தை யாரு நல்லபடியா தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க வேதத்தை நல்லபடியா தெரிஞ்சுக்கிட்டவங்க அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் அந்த மரம். இது என்ன நம்ம பார்த்து இந்த மாதிரி ஒரு மரம் வந்து எங்க பார்க்க முடியும் பாத்தீங்கன்னா, நீர்நிலைகள்ல நம்மளால பார்க்க முடியும் இல்லைங்களா. மரத்தோட பிம்பம் வந்து நீர்ல வந்து தெரியும் பொழுது தலைகீழ தெரியும் இல்லைங்களா. அந்த ஒரு தாத்பரியத்துல நம்ம இதை யோசிக்கலாம். அதாவது இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆலமரம். அது வந்து ஸ்பிரிச்சுவல் உலகம், ஆன்மீக உலகம். அதோட பிம்பம் இந்த ஜட உலகம். சரிங்களா. ஒரிஜினலான ஆலமரம் அது ஸ்பிரிச்சுவல் உலகம். அதோட பிம்பம், அதாவது ஸ்பிரிச்சுவல் உலகத்தோட ஆன்மீக உலகத்தோட பிம்பம் தான் இந்த ஜட உலகம் அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். அங்க என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இங்கேயும் இருக்கும். ஆனால் அங்க எல்லாமே உன்னதமான நிலையில இருக்கும், தெய்வீகமான நிலையில இருக்கும். இங்க எல்லாமே முக்குணங்களோட சம்பந்தப்பட்டதுனால அதோட தரம் வந்து அந்த அளவு உன்னதமா இருக்காது அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா. இதுல பாத்தீங்கன்னா நிறைய வந்து அதாவது மேல் இதுல பாத்தீங்கன்னா மேல உள்ளது பிரம்மலோகம். அதுக்கப்புறம் நம்ம நேற்றுக்கு 14 பிளானட்டரி சிஸ்டம் பார்த்தோம் இல்லைங்களா. பிரம்மலோகம் அதாவது பூலோகம்ல இருந்து மேல அப்படியே ஸ்வர்கலோகம், மகரலோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம் அப்படின்னு பார்த்தோம். அது மாதிரி கீழேயும் வந்து 7 பிளானட்டரி சிஸ்டம் இருக்குன்றத பார்த்தோம் இல்லைங்களா. அந்த தாத்பரியம் தான். மேல பிரம்மா இருக்காங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து கீழே வரைக்கும் வருது. இது எல்லாமே வந்து இந்த ஜட உலகத்தோட அடையாளமா நம்ம பார்க்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா நிறைய நல்ல நல்ல செயல்களை செய்வாங்க. முக்குணங்களோட தாத்பரியத்துல அதோட சக்தியின் மூலியமா நல்ல செழுமையா இந்த மரம் வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சரிங்களா. நிறைய நல்ல நல்ல செயல்கள் செய்வாங்க. அப்புறம் சென்ஸ் என்ஜாய்மெண்ட்ஸ், முக்குணங்கள் அப்படின்னும் போது சத்துவகுணத்தில் உள்ளவங்க அவங்களோட செயல்கள் இருக்கும், ரஜோகுணத்தில் உள்ளவங்களோட செயல்பாடுகள் இருக்கும், தமோ குணத்தில் உள்ளவங்களோட செயல்பாடுகள் இருக்கும். அப்ப முக்குணங்களோட சக்தியினால என்ன ஆகுது, நிறைய செயல்பாடுகள்ல ஈடுபடுறோம் லிவிங் என்டிட்டிஸ். சரிங்களா. அதுலயும் எப்படி இருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மரம் விட்டு ஒரு கிளை விட்டு இன்னொரு கிளை தாவிக்கிட்டே இருப்போம். சரிங்களா. ஆசைகள் அந்த அளவுக்கு இருக்கும். சில சமயம் சத்துவகுணத்துல செயல்கள் ஈடுபடுவோம், சில சமயம் ரஜோகுணத்துல நம்மளோட செயல்கள் இருக்கும், சில சமயம் தமோ குணத்துல உள்ள நம்மளோட செயல்கள் இருக்கும். சரிங்களா. இதெல்லாம் வந்து கலந்ததுதான் இந்த மரம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இலைகள் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து வேதங்களுக்கு இணையா நம்ம பார்க்கிறோம். சரிங்களா. அதுதான் கீழ் நோக்கியும் வேத பதங்களை இலைகளாக கொண்ட ஓர் ஆலமரம் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம். இலைகள் எல்லாம் என்னது, வேத பதங்கள் அப்படின்னு நம்ம இங்க பார்க்கிறோம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. 15.2. अधश्चोर्ध्वं प्रसृतास्तस्य शाखा
गुणप्रवृत्ता विषयप्रवालाः अधश्च मूलान्यनुसन्ततानि कर्मानुबन्धीनि मनुष्यलोके. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இம்மரத்தின் கிளைகள் ஜட இயற்கையின் முக்குணங்களால் வளப்படுத்தப்பட்டு, சரிங்களா? இம்மரத்தின் கிளைகள் ஜட இயற்கையின் முக்குணங்களால் வளப்படுத்தப்பட்டு, அதுதான் அதோட சோர்ஸ். என்ன சொல்லலாம், அதோட ஆதாரம், சக்தி கொடுக்கறது இந்த முக்குணங்கள், சரிங்களா? ஏன்னா முக்குணங்கள் இருக்கனால தான் நம்ம அதுக்கேற்ற செயல்களை செய்யறோம் இல்லைங்களா? அப்ப முக்குணங்கள் தான் அதுக்கு வளத்தை கொடுக்குது. மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் விரிகின்றன. அதனால நிறைய செயல்கள்ல ஈடுபடுறோம். நிறைய வந்து அந்த கிளைகள் பறந்து விரிந்து கிடக்கு. உபக்கிளைகள் புலனின்ப விஷயங்கள் ஆகும் அப்படின்றத பார்க்கிறோம். அப்புறம் இம்மரத்தில் உள்ள கீழ்நோக்கி செல்லும் வேர்கள் பலநோக்கு செயல்களால் பந்தப்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்றத பார்க்கிறோம். கீழ்நோக்கி செல்லும் வேர்கள், அதாவது மேல உள்ளதெல்லாம் சத்துவகுணத்துல இருக்கும், கீழே உள்ளதெல்லாம் லோவர் பிளான்டரி சிஸ்டம் இல்லைங்களா? அவங்களாம் பலநோக்கு செயல்கள்ல அதர்மம் செஞ்சாது அந்த செயல்கள் தான் அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருப்பாங்க இல்லைங்களா? அப்ப கீழ்நோக்கி செல்லும் வேர்கள் பலநோக்கு செயல்களால் பந்தப்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். அப்போ பிரான்சஸ் அப்படின்றது இதுல வந்து லீவ்ஸ் வந்து வேதங்கள் அப்படின்னு பார்த்துட்டோம். உபகிளைகள் அதெல்லாம் வந்து சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்துட்டோம். டிப்ஸ், பிரான்சஸோட டிப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து சென்சஸ். அப்புறம் பழங்கள் இருக்கும் இல்லைங்களா, மரத்தோட பழங்கள், அதுதான் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்ம அர்த்த காம மோக்ஷா அப்படின்ற விஷயங்கள், சரிங்களா? ஏன்னா நம்ம செய்யற செயல்கள் நமக்கு அதுதான் வந்து அந்த ஃப்ரூட்ஸ், சரிங்களா? ஒரு மரம் இருந்துன்னா அதோட பழங்கள் தான் நம்ம சுவைப்போம் இல்லைங்களா? அப்ப என்னென்ன நம்ம சுவைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜட உலகத்துல தர்ம அர்த்த காம மோக்ஷா, பிரிஸ்கிரைப்டு டியூட்டிஸை நம்ம செய்வோம், அதுதான் தர்மம். அறம்பொருள் இன்பம் வீடு, சரிங்களா? அந்த தர்மத்தின்படி நம்ம என்ன பண்றோம், நம்மளோட செயல்களை செய்யறோம், அதனால நமக்கு அர்த்தம்ன்றது பொருள் கிடைக்குது. அந்த பொருளை வச்சு நம்ம என்ன பண்றோம், காமா, நம்மளோட சென்சஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறோம், நம்மளோட ஆசைகளை நிறைவேற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் மோட்சத்தை பத்தி நம்ம மோட்சம் அடையதை பத்தி நம்ம யோசிப்போம், சரிங்களா? அப்ப ஃப்ரூட்ஸ் அப்படின்றது மரத்தோட கனிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா தர்ம அர்த்த காம மோக்ஷா அப்படின்றது, சரிங்களா? இந்த மரம் வந்து செழுமையா இருக்கிறதுக்கு காரணம் இந்த முக்குணங்களால தான் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம், சரிங்களா? லிவிங் என்டிட்டிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிளையில இருந்து இன்னொரு கிளைக்கு தாவிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஆசைக்கு ஏத்த மாதிரி சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணத்துக்கு ஏத்த மாதிரி அவங்களோட செயல்பாடுகள் இருந்துகிட்டே இருக்கும். அதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க ஆரம்பிச்சிருக்கோம், எங்க முடிப்போம் அப்படின்றதே தெரியாது. நிறைய ஆசைகள் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட செயல்கள் இருக்கும். எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறோம்ன்றது தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு பின்னி பிணைக்கப்பட்ட மரம் இது, சரிங்களா? ஆரம்ப முடிவு தெரியாத அளவுக்கு இருக்கும் அப்படின்றது. ரூட்ஸ் வந்து அப்வர்ட்ஸா இருக்கும் அப்படின்றது நம்ம பார்க்கிறோம், சரிங்களா? இதெல்லாம் தான் வந்து இந்த மரத்தோட விஷயங்கள். அட்டாச்மெண்ட், சரிங்களா? நிறைய வந்து இதெல்லாம் எதனால ஏற்படுது, நம்மளுக்கு அந்த ஆசைகள் உள்ள பற்றுதல்னால நம்ம இந்த மரத்துல சிக்குண்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதான் இந்த ஜட உலகத்துல நம்ம சிக்குண்டு இருக்கோம் அப்படின்றத பார்க்கிறோம். சென்ஸ் என்ஜாய்மெண்ட்ஸ் தான் காரணம். நம்மளோட புலன்களை திருப்தி பண்ணிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், இந்த முக்குணங்களால வளர்க்கப்பட்ட மரத்துல அந்த ஃப்ரூட்ஸ் தர்ம அர்த்த காம மோக்ஷா, முக்கியமா வந்து மோக்ஷம் அப்படின்றது கூட இதுல வந்து அவ்வளவு விருப்பம் இல்லாம என்ன பண்ணுவோம், தர்ம அர்த்த காம நல்ல தர்மத்தின்படி நம்ம வந்து பொருளை ஈட்டுறோம். அப்புறம் அதனால நம்மளுக்கு பொருள் கிடைக்குது அர்த்த, அதுக்கப்புறம் காம, நம்மளோட சென்சஸ் எல்லாத்தையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறோம். என்னென்ன விருப்பங்கள் இருக்கோ அதெல்லாம் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறோம் அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் இந்த மரத்தோட நிலைப்பாடா நம்ம பார்க்கிறது. இம்மரத்தின் கிளைகள் ஜட இயற்கையின் முக்குணங்களால் வளப்படுத்தப்பட்டு மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் விரிகின்றன. உபக்கிளைகள் புலனின்ப விஷயங்கள் ஆகும், சரிங்களா? உபக்கிளைகள்ன்றது புலனின்ப விஷயங்கள். இம்மரத்தில் உள்ள கீழ்நோக்கி செல்லும் வேர்கள் பலநோக்கு செயல்களால் பந்தப்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம், சரிங்களா? ஏன்னா இந்த மரத்தை தெரிஞ்சாதான் நமக்கு வேதங்களை அறிந்தவன் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். வேதம் நமக்கு என்ன கொடுக்கும், வேதம் பகவான் யாருன்னு நம்மளுக்கு காட்டி கொடுக்கும். அப்புறம் பகவானை அடையும் மார்க்கத்தை நமக்கு கொடுக்கும், சரிங்களா? அப்ப இந்த மரத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால என்ன செய்ய முடியும், வேதங்களை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு தாத்பரியம் உண்டு. இன்னொன்னு பகவானை அடையும் மார்க்கத்தையும் இது நமக்கு கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். மத்தது 15.34 3 and 4. न रूपमस्येह ततोपलभ्यते नान्तो न चादिर्न च सम्प्रतिष्ठा अश्वत्थमेनं सुविरूढमूलम् असङ्गशस्त्रेण दृढेन चित्वा ततः पदं तत्
परिमार्गितव्यम् यस्मिन् गता न निवर्तन्ति भूय तमेव चाद्यं पुरुषं प्रपद्ये यतः प्रवृत्ति प्रसृता पुराणी. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இம்மரத்தின் உண்மை உருவம் இவ்வுலகில் காணப்படக்கூடியதல்ல. உண்மை உருவம் எங்க இருக்கு? ஆன்மீக உலகம். சரிங்களா? அதுதான் வந்து ஆன்மீக உலகத்தோட பிரதிபிம்பம் இந்த ஜட உலகம். இது எங்கே முடிகிறது, எங்கே தொடங்குகின்றது, அல்லது இதன் அஸ்திவாரம் எங்கே இருக்கிறது என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு செழுமையா இருக்கு இந்த மரம். சரிங்களா? எங்கே தொடங்குது, எங்க முடியுது எதுவுமே தெரியாது. அஸ்திவாரம் எதுன்னு தெரியாது. ஆனா இதுக்குள்ளார நம்மளுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் தெரியும். சென்சஸ பூர்த்தி பண்ணிக்கணும், நம்ம ஆசைகளை பூர்த்தி பண்ணிக்கணும், அது மட்டும் தான் தெரியும். அதை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், செயல்கள் குணத்திற்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு என்ன ஆகும், நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட செயல்கள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருப்போம். இப்ப எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுன்னு தெரியாம இந்த அடர்த்தியான மரத்துக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் பலமாக வேரூன்றியுள்ள இந்த மரத்தை பற்றின்மை என்னும் ஆயுதத்தால் உறுதியுடன் வெட்டி சாய்க்க வேண்டும். இதுதான் நம்மளுக்கு மார்க்கம் பகவான் இந்த ஸ்லோகத்துல கொடுத்திருக்காங்க. பலமாக வேரூன்றி உள்ள இந்த மரத்தை பற்றின்மை என்னும் ஆயுதத்தால் உறுதியுடன் வெட்டி சாய்க்க வேண்டும். எதில் பற்றின்மை? இந்த சென்ஸ் கிராட்டிபிகேஷன் அப்படின்றதுதான் இல்லைங்களா? ஏன்னா இந்த எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வீடு அப்படின்னு ஒண்ணு வாங்கினா கூட அதுலயே நிறைய சண்டைகள்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஒரு அடி அந்த பக்கம் வந்து 2 பேர் பக்கத்துல வீடு வச்சிருந்தாங்கன்னா ஒரு அடி என்னோடது இந்த பக்கம், என்னோடது இந்த பக்கம் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. வாழ்நாள் ஃபுல்லா அந்த ஒரு அடி நிலத்துக்காக சண்டை போட்டுட்டே இருப்பாங்க இல்லைங்களா? அவங்களோட வீடு அந்த 2 பேருக்கும் நடுவுல உள்ள அந்த இடத்துக்காக. அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட பிள்ளைகளும் அந்த சண்டையில ஈடுபட்டு இருப்பாங்க. இப்படியே சண்டை போட்டு கடைசியில இறக்கும் போது அவங்க அப்பா அவங்க பேரண்ட்ஸும் அதை எடுத்துட்டு போக போறது கிடையாது. அடுத்து வர வாரிசுகளும் அதை எடுத்துட்டு போறது கிடையாது. அந்த நிலம் இவங்களுக்கெல்லாம் முன்னாடி வேற யாருக்கும் சொந்தமா இருக்கும், இவங்களுக்கெல்லாம் அப்புறமும் வேற யாருக்கோ தான் சொந்தமாக போகுது இல்லைங்களா? ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன விஷயத்துக்காகவே வாழ்நாள் முழுக்க நிறைய செலவு பண்ணி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுல ஏதாவது ஒரு இடத்துல அர்த்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது இல்லைங்களா? அப்ப இந்த மாதிரி நிறைய ஆசைகள் இந்த ஜட உலகத்துல அதற்கு பின்னாடியே போயிட்டு பழக்கப்படுத்தி நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட வாழ்க்கை வாழ்ந்துட்டே இருக்கோம் இல்லைங்களா? அப்ப இதெல்லாம் டெம்பரவரியானது, இதெல்லாம் நிச்சயமா நம்ம கூட வரப்போறது இல்ல அப்படின்றத நம்ம என்னைக்கு அந்த அறியாமையிலேருந்து அதாவது இதுதான் சென்ஸ் என்ஜாய்மெண்ட்ஸ் தான் ஒரே ஒரு ஆதாரம் அப்படின்றதுல இருந்து அந்த அறியாமையில இருந்து வெளியில வந்து நித்தியமானது ஆத்மா, இது எதுவுமே நம்ம கூட வரப்போறது இல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு யார் ஒருத்தவங்க பக்தி மார்க்கத்துக்கு வராங்களோ அவங்கதான் சிறந்த வழியில வராங்க அப்படின்றது ஒரு அர்த்தம். இன்னொன்னு, அதற்காக இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் யாருக்கிட்டையும் பற்று இல்லாம இருக்கணுமானா கிடையவே கிடையாது. நமக்கான பிரிஸ்கிரைப் டியூட்டி பகவான் கொடுத்திருக்கிற நமக்கான ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், இன்னும் இந்த சொசைட்டில உள்ளவங்களா இருக்கட்டும், கஷ்டப்படுறவங்க எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டியது நம்மளோட கடமை. எல்லார்கிட்டையும் அன்பு பாராட்ட வேண்டியது நம்மளோட கடமை. ஏன்னா பகவான் பகவத்கீதையில எந்த இடத்துலயுமே யாரையும் வெறுக்கணும்னு சொல்லவே இல்லை, எல்லார்கிட்டையும் நண்பனாய் பழகணும்னு தான் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அப்போ எல்லார்கிட்டையும் அன்பை நம்ம கொடுத்து நம்ம வந்து அதே சமயத்துல ஆன்மீகத்துல நல்லபடியா நம்ம முன்னேற்றம் அடையணும் அப்படின்றதான் வாழ்க்கையோட தத்துவம். நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஸ்பிரிச்சுவலா நல்லபடியா ப்ராக்ரஸ் ஆகணும். அப்ப இங்க என்ன பார்க்கிறோம், இவ்வளவு அடர்த்தியான இந்த ஆலமரத்தை அதுல இருந்து நம்மளால வெளியில வரணும் அப்படின்னா பலமாக வேரூன்றி உள்ள இந்த மரத்தை பற்றின்மை, இதில் உள்ள ஆசைகள் மீது பற்றில்லாமல் இருக்கணும். சரிங்களா? என்னும் ஆயுதத்தால் உறுதியுடன், அதுல உறுதி வேணும் நமக்கு. சரிங்களா? அது ரொம்பவே முக்கியம். பற்றின்மையும் இருக்கணும், உறுதியும் இருக்கணும். இததான் நம்மளுக்கு வந்து பகவத்கீதையில பகவான் வந்து 6.34 ஸ்லோகத்துல அர்ஜுனர் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? மனம் வந்து கடினமானது, அடக்க முடியாதது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்ப பகவான் என்ன சொல்லியிருந்தாங்க, பற்றின்மை உறுதியுடன் பழக்கம் இது வந்து ஏற்படுத்தினா கண்டிப்பா வந்து மனத்தை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதே இங்கேயும் நம்ம பார்த்தோம்னா பற்றின்மை என்னும் ஆயுதத்தால் உறுதியுடன், அதுல என்னைக்கும் தளர்ந்துடக்கூடாது. ஒரு 2 நாள் நல்லபடியா பக்தியில ஈடுபட்டுட்டு அப்புறம் இல்ல நான் வந்து சென்ஸ் கிராட்டிபிகேஷன் பக்கம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம்னா மறுபடியும் இந்த ஜட உலகத்தில் உள்ள பிறப்பிறப்பு சுழற்சியில் நம்மள ஈடுபடுத்திப்போம். அப்போ உறுதியுடன் வெட்டி சாய்க்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதன் பின்னர் எங்கே செல்வதால் மீண்டும் திரும்பி வருவதில்லையோ, இந்த மாதிரி நம்ம ஆன்மீகத்துல நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன டெஸ்டினேஷன், எங்கே செல்வதால் மீண்டும் திரும்பி வருவதில்லையோ அந்த இடத்தை நாடி அங்கே யாரிடமிருந்து எல்லாம் தொடங்குகின்றதோ, யார்கிட்ட இருந்து எல்லாமே தொடங்குது, பகவான் கிட்ட இருந்து இல்லைங்களா? பகவானோட திருமேனிலிருந்து
வர்றதுதான் எல்லாமே. அப்ப தொடங்கினோம். யாரிடமிருந்து எல்லாம் விரிவடைகின்றதோ பகவான், அந்த பரமபுருஷ பகவானிடம் சரணடைய வேண்டும். நம்ம வந்து பற்றின்மைன்ற ஆயுதத்தால உறுதியுடன் வெட்டி சாய்க்கிறோம். எத? ஆசைகளை, நம்மளோட ஆசைகளை. சரிங்களா? இந்த ஜட உலகத்தில் உள்ள டெம்பரவரியான சென்ஸ் என்ஜாய்மெண்ட்ஸை நம்ம விளக்கிடுறோம். ஆனா மறுபடியும் அப்படி எந்த ஆசையும் படாம இருக்க முடியுமானா, மனிதனால ஆசைப்படாம இருக்கவே முடியாது இல்லைங்களா? அப்போ மறுபடியும் நம்ம யாருக்கிட்ட சரணமடையணும்? பகவான் கிட்ட நம்மள சரணடையணும். அப்படின்னா நம்மளுடைய மனதையும் புலன்களையும் பகவான் கிட்ட நம்ம என்கேஜ் பண்ணணும் அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். அப்போ நம்ம பகவான் கிட்ட இருந்து ஏன் நம்ம வந்து ஆன்மீக உலகத்துல இல்லாம இந்த ஜட உலகத்துல நம்ம பிறப்பு இறப்புன்ற சுழற்சியில நம்ம இருக்கோம் அப்படின்னா அதற்கு காரணம் ஆசை. அப்ப அந்த ஆசைன்றது எந்த மனிதனாலும் ஆசைப்படாம இருக்கவே முடியாது. அப்போ என்ன மாதிரி ஆசை நம்ம படணும்? பகவானுக்கு நம்ம பக்தி சேவை பண்ணணும் அப்படின்ற ஆசையை நம்ம வளர்த்துக்கிட்டோம், அதுல நம்மள என்கேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பகவானை அடைய முடியும். இல்ல இந்த புலனின்ப விஷயங்கள்ல நான் என்னை ஈடுபடுத்திக்கிறேன், ஜட புலனின்ப விஷயங்கள்ல அப்படின்னா நம்ம எங்க இருப்போம்? திரும்பி இந்த பிறப்பு இறப்புன்ற சுழற்சியில நம்மள ஈடுபடுத்திப்போம். சரிங்களா? இப்போ இந்த செல்ஃப் ஏதாவது ஒரு என்ன சொல்றது, டிசிஷன் நம்மளோடதுதான். நம்ம வந்து ஆசை எது மேல வைக்கணும் அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும். பகவான் மேலயா இல்ல இந்த ஜட விஷயங்கள் மேலயா? இது நித்தியமானது அப்படின்னா பரவாயில்ல, இது மேல நம்ம ஆசைப்படலாம். ஆனா இது எதுவுமே நித்தியமானது இல்லை இல்லைங்களா? நிறைய பிறவிகள் எடுத்துட்டோம். அதுல பாத்தீங்கன்னா நிறைய குடும்பங்கள் நிறைய விஷயங்களுக்காக நம்மள டெடிகேட் பண்ணிருப்போம். இப்ப எப்படி நம்மளோட குடும்பத்துக்காக நம்ம டெடிகேட் பண்றோமோ அதே மாதிரி நிறைய பிறவிகளையும் டெடிகேட் பண்ணிருப்போம். ஆனால் இறப்பு அப்படின்னு வந்த உடனே அப்படியே நம்ம விட்டுட்டு வந்திருப்போம் இல்லைங்களா? இப்ப அவங்களே நம்ம முன்னாடி வந்து நின்னா கூட நமக்கு அடையாளம் தெரிய போறது இல்ல. ஆனா அவங்களுக்காக தான் முழுக்க வாழ்க்கையெல்லாம் டெடிகேட் பண்ணிருப்போம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. இந்த மாதிரிலாம் யோசிக்கும் போது நம்ம எப்படி இருக்கலாம்? நித்தியமானது ஆன்மீகம், பக்தி மார்க்கம் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். இன்னொன்னு அதுக்காக இங்க உள்ள எல்லாரையும் நம்ம வெறுக்கணுமானா கண்டிப்பா கூடவே கூடாது. பகவான் எந்த இடத்துலயும் அதை குறிப்பிடவே இல்லை. நம்ம கண்டிப்பா நம்மளோட கடமைகளை நல்லபடியா செய்யணும். ஆனால் பற்றில்லாமல் செய்யணும் அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். மாதாஜி 15.6. न तद्भासयते सूर्यो न शशाङ्को न पावकः यद्गत्वा न निवर्तन्ते तद्धाम परमं मम. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ண மாதாஜி. எனது அந்த பரம வாசஸ்தலம் சூரியனாலோ சந்திரனாலோ நெருப்பினாலோ மின்சாரத்தினாலோ ஒளியூட்டப்படுவதில்லை. அதனை அடைபவர்கள் ஒருபோதும் இந்த ஜட உலகிற்கு திரும்புவதில்லை அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? பகவானோட உலகம் எப்படி இருக்கும்? பிரகாசமா இருக்கும். அதாவது ஆதிசேஷன் அவங்களோட பகவானோட படுக்கை அது வந்து பகவானோட பிரகாசத்தை வந்து அளவிடறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்போ அவங்களால முடியும். எத்தனைக்கு அவங்களுக்கு 1000 ஐஸ் இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா 1000 ஹூட்ஸ் அப்ப 2000 ஐஸ் இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் வச்சு பகவானோட பிரகாசத்தை அளவிடணும். ஆனா அது முடியவே முடியாதுங்களா? அந்த அளவுக்கு பகவானோட பிரகாசம் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நிறைய வளர்ந்துகிட்டே இருக்குங்களாம். அப்ப பகவானோட பிரகாசத்தினாலேயே ஆன்மீக உலகம் வெளிச்சத்தோட இருக்கு இல்லைங்களா? ஆனா இங்க அப்படிங்களா இல்ல. இங்க வந்து சூரியன் வந்தாதான் நமக்கு எல்லா பொருளுமே புலப்படும் இல்லைங்களா? அப்போ எனது அந்த பரம வாசஸ்தலம் சூரியனாலோ சந்திரனாலோ நெருப்பினாலோ மின்சாரத்தினாலோ ஒளியூட்டப்படுவதில்லை. அதனை அடைபவர்கள் ஒருபோதும் இந்த ஜட உலகிற்கு திரும்புவதில்லை அப்படின்றத நம்ம இந்த ஸ்லோகத்துல பார்க்கிறோம். மாதாஜி 15.7. ममैवांशो जीवलोके जीवभूत सनातनः मनसस्तानीन्द्रियाणि प्रकृतिस्तानि कर्षति. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்த கட்டுண்ட உலகில் இருக்கும் ஜீவாத்மாக்கள் எல்லோரும் எனது நித்தியமான அம்சங்கள் ஆவர். கட்டுண்ட வாழ்வின் காரணத்தால் மனம் உட்பட 6 புலன்களுடன் இவர்கள் மிகவும் கடினமாக சிரமப்படுகின்றனர் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப இந்த கட்டுண்ட உலகில் இந்த ஜட உலகத்துல இந்த தலைகீழ உள்ள ஆலமரத்துல நம்ம எல்லாம் இருக்கோம் இல்லைங்களா? இங்க இருக்கும் ஜீவாத்மாக்கள் எல்லாரும் எனது நித்தியமான அம்சங்கள் ஆவர். ஆத்மஸ்வரூபம் பகவானோடது மாதிரியே தான் இருக்கும். சச்சிதானந்த ஸ்வரூபத்துலதான் இருக்கும். கட்டுண்ட வாழ்வின் காரணத்தினால் இந்த ஜட இயற்கையோட முக்குணங்களோட சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால சென்சஸ் எல்லாம் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுனால என்ன ஆகுறோம்? நம்ம மனம் உட்பட 6 புலன்கள், மனம் ஆசைப்படும் புலன்கள் அதுக்கான செயல்களை செய்யும் இல்லைங்களா?
ஆஹ் இப்போ நல்லதை சாப்பிடணும் அப்படின்னு மனம் வந்து ஆசைப்படும். உடனே வந்து அது தவறு, அந்த மாதிரி உணவு எடுத்துக்க கூடாது அப்படின்னு வந்து ஆஹ் நம்ம ஸ்கிரிப்சர்ஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் அது வந்து எப்படியாவது இந்த நாக்கு சுவைக்க விருப்பப்படும் இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி மனம் உட்பட 6 புலன்களுடன் இவர்கள் மிகவும் கடினமாக சிரமப்படுகின்றனர். சிரமம் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம். ஆனா இதே நல்ல மார்க்கத்துல நம்ம எப்படி கொண்டு வரலாம்? பகவான் குறிப்பிட்ட விதத்துல நம்ம உணவை எடுத்துக்கணும், பிரசாதமா எடுத்துக்கணும். இந்த நாக்கு அப்பயும் என்ன ஆகுது? சுவையை வந்து எடுத்துக்குது. ஆனா பிரசாதத்தோட எடுத்துக்கிறதுனால அதற்கு என்ன ஏற்படுறது இல்ல, பாப விளைவுகள்ல இருந்து அது விலகி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அதனால எந்த ஒரு செயலும் பகவான் சம்பந்தப்பட்ட செயல்களை செய்யும் போது நமக்கு கர்மங்கள் வந்து சேராது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? கட்டுண்ட வாழ்வின் காரணத்தால் மனம் உட்பட 6 புலன்களுடன் இவர்கள் மிகவும் கடினமாக சிரமப்படுகின்றனர். ஆசைகளை வந்து ரொம்ப ஈஸியா அடைஞ்சிட முடியாது இல்லைங்களா? நிறைய சிரமப்பட்டுதான் நம்ம ஆசைகள் எல்லாம் திருப்தி பண்ணிக்கிறோம். அப்ப அது சிரமம் அப்படின்ற நம்ம பார்க்கிறோம். அது 15.8. शरीरं यदवाप्नोति यच्चाप्युत्क्रामतीश्वरः गृहीत्वैतानि संयाति वायुर्गन्धानि वाशयात्. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ண மாதாஜி. காற்று நறுமணத்தை தாங்கி செல்வதை போல ஜட உலகில் இருக்கும் உயிர்வாழி ஓர் உடலில் இருந்து மற்றொரு உடலுக்கு வாழ்வின் பல்வேறு உணர்வுகளை சுமந்து செல்கின்றான் அப்படின்றத பார்க்கிறோம். இவ்வாறு ஒரு வகையான உடலை பெற்று பின்னர் மீண்டும் வேறொரு உடலை ஏற்பதற்காக இதனை கைவிடுகின்றான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? பிறப்பிறப்பு சுழற்சி இந்த மாதிரிதான் நடக்குது. காற்று நறுமணத்தை தாங்கி செல்வதை போல ஒரு பூந்தோட்டம் இருக்கு, ரோஜா பூந்தோட்டம். அந்த பக்கம் நம்ம போகும்போதே அந்த வாசனை நமக்கு தெரியும் இல்லைங்களா? அப்ப அந்த காற்றின் நறுமணத்துல இருந்து நம்மளால உணர முடியுது இல்லைங்களா? அந்த மாதிரி காற்றின் நறுமணத்தை தாங்கி செல்வதை போல ஜட உலகில் இருக்கும் உயிர்வாழிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓர் உடலில் இருந்து மற்றொரு உடலுக்கு வாழ்வின் பல்வேறு உணர்வுகளை சுமந்து செல்கின்றான். ஆசைகள், கருமம், குணம் இதெல்லாம் வந்து சுமந்து செல்கின்றான் அப்படின்னு பார்க்கிறோம். நம்ம போகும்போது எதை எடுத்துட்டு போறோமோ அதை தான் நம்ம சேகரிச்சு வைக்கணும் இல்லைங்களா? இப்ப நம்ம ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? அந்த ஊருக்கு போயிட்டு வர வரைக்கும் தேவையான விஷயங்களை நம்ம கவனமா எடுத்து வச்சுப்போம் இல்லைங்களா? அப்போ அதுதான் வந்து சரியான ஒரு மார்க்கம். அதே மாதிரி இந்த பிறப்பு சுழற்சியில இருந்து வெளியில வரணும் அப்படின்னா அதற்கு தேவையான விஷயங்களை நம்ம செய்யணும் இல்லைங்களா? நம்மளோட இந்த மனித பிறவியில அதுதான் ஒரு சரியான விஷயம். அப்படி அதுல நம்ம ஈடுபடாம இங்க உள்ளதே நித்தியம் அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணுவோம்? நம்மளால சரியான பாதையில நம்மளால போக முடியாது. அப்போ ஓர் உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு வாழ்வின் பல்வேறு உணர்வுகளை சுமந்து செல்கின்றான். இவ்வாறு ஒரு வகையான உடலை பெற்று அவங்களோட ஆசைக்கு ஏத்த மாதிரி, அவங்களோட கர்மத்துக்கு ஏத்த மாதிரி, அதுக்கப்புறம் அவங்களோட குணத்துக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணுவாங்க? இன்னொரு உடலை அவங்க அடைவாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். பின்னர் அதுலயும் நிறைய சென்ஸ் கிராட்டிபிகேஷன் பண்ணிப்பாங்க. பின்னர் மீண்டும் வேறொரு உடலை ஏற்பதற்காக இதனை கைவிடுகின்றான். இப்படி பிறப்பிறப்பு சுழற்சி ஏற்படுது அப்படின்றத பார்க்கிறோம். மத்தது 15.9. श्रोत्रं चक्षुस्पर्शनं च रसनं घ्राणमेव च अधिष्ठाय मनश्चायं விஷயானுபசேவதே. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இதெல்லாம் என்னதுன்னா நம்மளுக்கு வந்து 3 லேயர்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஒண்ணு ஆத்மா, சச்சிதானந்த ஸ்வரூபம், பகவானோட ஸ்வரூபம். இன்னொன்னு வந்து ஸ்தூல சரீரம், இன்னொன்னு இந்த ஜட சரீரம், பஞ்சபூதங்களான இந்த ஜட சரீரம் அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப இவ்வாறு வேறொரு ஸ்தூல உடலை பெறும் உயிர்வாழி. சரிங்களா? ஸ்தூல உடல் தான் இது எல்லாத்தையும் கேரி பண்றது, நம்மளோட உணர்வுகளை எல்லாம் கேரி பண்றதுன்றது ஸ்தூல சரீரம். மனத்தை மையமாக கொண்டுள்ள ஒரு குறிப்பிட்ட விதமான காது, கண், மூக்கு, நாக்கு, தொடுப்புலன் ஆகியவற்றை அடைகின்றான். கிராஸ் பாடி அவங்களுக்கு கிடைக்குது. சரிங்களா? பஞ்சபூதங்களான கிராஸ் பாடி கிடையாது. இதன் மூலம் குறிப்பிட்ட புலனின்ப விஷயங்களை அவன் அனுபவிக்கின்றான். அவங்களோட ஆசைக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஸ்தூல சரீரம் கிடைக்கும், கர்மத்துக்கு ஏத்த மாதிரி கிடைக்குது. அப்ப மறுபடியும் அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க? அந்த என்ன ஆசை இருந்ததோ கர்மம் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க புலனின்ப விஷயங்களை அனுபவிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கிறோம். மாதாஜி 15.10. उत्क्रामन्तं स्थितं वापि भुञ्जानं वा गुणान्वितं विमूढानानुपश्यन्ति पश्यन्ति ज्ञानचक्षुषः. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ண மாதாஜி. முட்டாள்கள் உயிர்வாழி எவ்வாறு தனது உடலை கைவிடுகின்றான் என்பதையோ
இயற்கை குணங்களின் மயக்கத்தின் கீழ் எத்தகு உடலை அவன் அனுபவித்துக் கொண்டுள்ளான் என்பதையோ புரிந்து கொள்ள முடியாது. யார் ஒருத்தவங்க நம்மளோட ஸ்கிரிப்சர்ஸ்ல நம்பிக்கை இல்லாம, பகவான் மீது நம்பிக்கை இல்லாம, தனக்கு தோணுன விஷயத்தை பண்ணி வாழ்க்கை வாழ்றாங்களோ, சரிங்களா? அவங்களால என்ன பண்ண முடியாது? இந்த தாத்பரியத்த புரிஞ்சுக்க முடியாது அப்படின்றத தான் நம்ம இங்க பார்க்கிறோம். உயிர்வாழி எவ்வாறு தனது உடலை கைவிடுகின்றான் என்பதையோ, இயற்கை குணங்களின் மயக்கத்தின் கீழ், முக்குணங்களின் மயக்கத்தின் கீழ் எத்தகு உடல் அந்த மயக்கத்தில் தான் இருக்கும் இல்லைங்களா? சத்துவகுணம், ரஜகுணம், தமோகுணம் அதற்கேத்த செயல்கள். அப்ப அந்த இயற்கை குணங்களின் மயக்கத்தின் கீழ் எத்தகு உடலை அவன் அனுபவித்துக் கொண்டுள்ளான். அப்ப அவங்களுக்கு என்ன தெரியாது? எதனால நமக்கு கஷ்டம் ஏற்படுதுன்றது தெரியாது. எல்லாரும் ஏன் வந்து ஒரே மாரி இல்ல அப்படின்றதுக்கும் அவங்களுக்கு அர்த்தம் தெரியாது இல்லைங்களா? ஆனா கஷ்டப்படும்போது மட்டும் பகவான் என்ன பண்ணுவாங்க? நிந்திப்பாங்க. ஆ எனக்கு வந்து பகவான் வந்து இவ்ளோ கஷ்டத்த குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பகவான வந்து நிந்திச்சு பேசுவாங்க இல்லைங்களா? எதனாலன்னா அவங்களுக்கு அந்த தாத்பரியம் தெரியல. கர்மத்தினால தான் அவங்களுக்கு என்ன கிடைக்குது? அவங்களுக்கு பலன்கள் கிடைக்குது. அவங்க செஞ்ச கர்மத்திற்கான பலன அவங்க அனுபவிக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு எல்லா விஷயங்களையும் நம்ம குடுக்குறோம். அவங்க எக்ஸாம் நல்லபடியா எழுதி பாஸ் ஆக வேண்டியது அவங்களோட கடமை இல்லைங்களா? அந்த மாதிரி பகவான் நமக்கு எல்லாமே குறிப்பிட்டு குடுத்துருக்காங்க வேதத்துல. பகவத்கீதையில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மேனுவல் மனிதன் எவ்வாறு தன்னோட வாழ்க்கைய வாழணும்ன்றதுக்கான அனைத்து விதமான விஷயங்களையும் பகவான் வந்து பகவத்கீதையில குடுத்துருக்காங்க. பகவத்கீதை படிக்க வேண்டியதுன்றது நம்மளோட கடமை. அதன்படி நம்ம வாழ்க்கைய வாழணும்ன்றதும் நம்மளோட கடமை இல்லைங்களா? அப்போ நம்ம அந்த இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு நம்ம சரிவர செய்யும்பொழுது நம்மளால பகவானை அடைய முடியும். இத எதுவுமே தெரிஞ்சுக்காத இருக்கிற பட்சத்துல என்ன ஏற்படும்? அ கஷ்டங்களுக்கான காரணங்கள் தெரியாம மன உளைச்சல்ல ஈடுபட ஆரம்பிப்பாங்க அவங்கலாம். எப்பயுமே மன உளைச்சல்லயே இருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? எத்தகு உடலை அவன் அனுபவித்துக் கொண்டுள்ளான் என்பதை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் யாருடைய கண்கள் ஞானத்தில் பயிற்சி பெற்றுள்ளதோ, யாருக்கெல்லாம் ஸ்கிரிப்சர்ஸ் நல்லபடியா தெரியுதோ, அதுவும் போனஃபைட் பரம்பராலேருந்து தெரிஞ்சுக்கணும். அது ரொம்பவே முக்கியம். சரியான பாதையில அவங்களால மட்டுமே வழிகாட்ட முடியும். பகவான் 4 பரம்பரைய குடுத்திருக்காங்க. பிரம்ம சம்பிரதாயம், ஸ்ரீ சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம், அதுக்கப்புறம் குமார சம்பிரதாயம். இந்த 4 சம்பிரதாயத்துல கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, சரியான மார்க்கத்துக்கு நம்மள கூட்டிட்டு போவாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்ப ஞானத்தில் பயிற்சி பெற்றுள்ளானோ, அவரால் இவை அனைத்தையும் காண முடியும். எதற்காக நமக்கு கஷ்டம் வருது? அப்புறம் வந்து நம்ம ஏன் இந்த ஜட உலகத்துல இருக்கோம்? நம்ம இதுலேருந்து எப்படி வெளியில வர முடியும்? இந்த விஷயம்லாம் யாருக்கு தெரியும்? ஞானத்தின் பயிற்சியில் இருக்கிறவங்களுக்கு தெரிய வரும் அப்படின்றத பார்க்கிறோம். மாதாஜி 15.11, 15.12. यतन्तो योगिनश्चैनं पश्यन्त्यात्मन्यवस्थितं यतन्तोऽप्यकृतात्मानो नैनं पश्यन्त्यचेतसः यदधि यदादित्यगतं तेजो जगद्भाषयतेऽखिलम् यच्चन्द्रमसि यच्चाग्नौ तत्तेजो विद्विमामकम्. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தன்னுணர்வில் நிலை பெற்று முயற்சி செய்யும் ஆன்மீகவாதிகள், செல்ஃப் ரியலைஸ்டு சோல்ஸ், சரிங்களா? ஆத்மா தான் நித்தியமானது அப்படின்றதுல நல்லபடியா அவங்க இருப்பாங்க. அப்புறம் பகவானுக்கு பக்தி சேவை செய்யறதுதான் சிறந்தது. அப்பதான் பகவானை அடைய முடியும் அப்படின்ற விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? தன்னுணர்வில் நிலை பெற்று முயற்சி செய்யும் ஆன்மீகவாதிகள் இவற்றையெல்லாம் தெளிவாக காண முடியும். ஆனால் வளர்ச்சி பெறாத மனமுடையவர்களும் தன்னுணர்வில் நிலை பெறாதவர்களும் இந்த ஆத்மாவை பத்தி கவனமே இல்லாம இந்த உடலை மட்டும் மையமா வச்சு வாழ்க்கையை வாழக்கூடியவங்க, சரிங்களா? தன்னுணர்வில் நிலை பெறாதவர்களும் முயற்சி செய்தாலும் கூட என்ன நடக்கிறது என்பதை காண இயலாது. அவங்களுக்கு மார்க்கம் என்ன அப்படின்றது புலப்படாது அப்படின்றத பார்க்கிறோம். உலகம் முழுவதிலும் இருளை விளக்குகின்ற சூரியனின் பிரகாசம் என்னிடமிருந்தே வருகின்றது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். மேலும் சந்திரனின் பிரகாசமும் நெருப்பின் பிரகாசமும் கூட என்னிடமிருந்தே வருகின்றது. அதனாலதான் நம்ம நிறைய என்ன பார்த்தோம் பக்தி யோகத்துல, பகவான பார்க்கிறதெல்லாம் பகவானா தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நீர்ல அதாவது தண்ணீர்ல சுவையா இருக்காங்க பகவான். அப்புறம் தவம் செய்யற யோகிகள்ல தவமா இருக்காங்க. அப்படி நிறைய நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அந்த நிலைப்பாடெல்லாம் நமக்குள்ளார வரும்போது எல்லாத்துலயுமே, அதாவது அசையும் பொருள், அசையாத பொருள், சித் அச்சித் இரண்டுமே பகவானோட தொடர்பு உடையது. ஜட உலகமா இருக்கட்டும், உயிர் வாழியா இருக்கட்டும், இரண்டுமே பகவானுடைய திருமேனியிலேருந்து வந்தது அப்படின்ற பட்சத்துல இருக்கும்போது எல்லாமே உயர்ந்ததுதான், எதுவுமே தாழ்ந்தது கிடையாது
அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது யாரையும் அவமரியாதை பண்ணாம நம்ம என்ன பண்ணுவோம், எல்லார்கிட்டயும் அன்பு பாராட்டுவோம். சரிங்களா? இந்த மாதிரி விஷயம்லாம் நமக்கு எப்ப ஏற்படும், பகவானை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கும் பட்சத்துல பகவத்கீதை பாகவதம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பியூர் டிவோட்டிஸோட பாதையில நம்மள கொண்டு போகும் சமயத்துல நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இங்கேயும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், உலகம் முழுவதிலும் இருளை விளக்குகின்ற சூரியனின் பிரகாசம் என்னிடமிருந்தே வருகின்றது அப்படின்னு பகவான் குறிப்பிடுறாங்க. மேலும் சந்திரனின் பிரகாசமும் நெருப்பின் பிரகாசமும் கூட என்னிடமிருந்தே வருகின்றது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப எப்பெல்லாம் ஒளி, எங்கெல்லாம் ஒளியை பார்க்கிறோமோ அதெல்லாம் பகவானோட தேஜஸ்ல இருந்து கிடைச்ச பிரகாசம் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்ப பகவானோட சம்பந்தத்துல இருப்போம். மாதாஜி 15.13. गामाविश्य च भूतानि धारयाम्यहमोजसा पुष्णामि चौषधी सर्वा सोमो भूत्वा रसात्मकः. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நான் ஒவ்வொரு கிரகத்திற்குள்ளும் நுழைகின்றேன். எனது சக்தியினால் அவை பாதையில் நிலை பெற்றுள்ளன. நான் சந்திரனாகி எல்லா காய்கறிகளுக்கும் வாழ்வு ரசத்தை வழங்குகின்றேன் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? எல்லா கிரகத்துக்குள்ளும் பகவான் இருக்காங்க. ஏன்னா எல்லாத்தையும் பகவான் வந்து சிங்கிள் பிராக்மெண்டால தாங்கி இருக்காங்க அப்படின்றத நம்ம விஸ்வரூப தரிசனமா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ ஒவ்வொரு கிரகத்திற்குள்ளும் நுழைகின்றேன் அப்படின்னு எங்க பகவான் குறிப்பிடுறாங்க. எனது சக்தினால் அவை பாதையில் நிலை பெற்றுள்ளன. சூரியன் ஒரு நாள் கூட இன்னைக்கு லேட்டா வரலாம் அப்படின்னு யோசிச்சதே இல்லை இல்லைங்களா? இன்னைக்கு சண்டே, நம்ம லேட்டா வருவோம் அப்படின்னு யோசிச்சதே கிடையாது. சூரியன் என்ன பண்ணுது, தினமும் சரியான நேரத்துல உதயம், சரியான நேரத்துல அஸ்தமனம் அப்படின்னு பகவான் படைச்ச இயற்கையில எதுவுமே வந்து காலம் தாழ்த்தாது, தன்னோட கடமையை செய்யாம இருக்கவே இருக்காது இல்லைங்களா? நித்தபடி என்ன செய்யணுமோ அந்த அவங்களுக்கான பிரிஸ்கிரைப் டியூட்டி அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஈவன் அனிமல்ஸ், பேர்ட்ஸ் கூட பாத்தீங்கன்னா சூரியன் உதயம் ஆகும்போது எழுந்திருக்கும், சூரியன் மறையும் போது தன்னோட இருப்பிடத்துக்கு திரும்பிடுது இல்லைங்களா? அந்த அளவுக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா என்ன பண்றாங்க, அவங்களோட செயல்களை செய்யறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப நான் ஒவ்வொரு கிரகத்திற்குள்ளும் நுழைகின்றேன். எனது சக்தியினால் அவை பாதையில் நிலை பெற்றுள்ளன. எல்லாமே பகவானோட சக்தினால பாதையில இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நான் சந்திரனாகி எல்லா காய்கறிகளுக்கும் வாழ்வு ரசத்தை வழங்குகின்றேன் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம். எந்த ஒரு காய்கறியும் பழங்களும் சுவையோட இருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் பகவானோட சக்தியினாலதான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப எந்த ஒரு சுவையை நம்ம சுவைக்கும் போதும் அது பகவானால கிடைச்ச சுவை அப்படின்றத நம்ம உணர்ந்து பகவானுக்கு நன்றிகள் தெரிவிச்சு பிரசாதமா நம்ம எடுத்துக்கணும். மாதாஜி 15.14. अहं वैश्वानरो भूत्वा प्राणिनां देहमाश्रितः प्राणापानसमायुक्त पचाम्यन्नं चतुर्विधम्. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ண மாதாஜி. எல்லா உயிர் வாழிகளின் உடலிலும் ஜீரண நெருப்பாக இருக்கும் நான் உட்சுவாச காற்றுடனும் வெளி சுவாச காற்றுடனும் இணைந்து 4 விதமான உணவை செரிக்க செய்கின்றேன் அப்படின்றது இந்த ஸ்லோகத்துல பார்க்கிறோம். சரிங்களா? அஜீர்ண கோளாறு இருக்கிறவங்க இந்த ஸ்லோகத்தை உச்சரிக்கணும் அப்படின்றதும் ஒரு பழக்கம் உண்டு. எல்லா உயிர்வாழிகளின் உடலிலும் ஜீரண நெருப்பாக, நமக்கு டைஜஷன் ஆகணும்னா வெப்பம் வேணும் இல்லைங்களா? அந்த ஜீரண நெருப்பா யார் இருக்காங்க, பகவான் இருக்காங்க அப்படின்றத பார்க்கிறோம். உட்சுவாச காற்றுடனும் வெளிசுவாச காற்றுடனும் இணைந்து 4 விதமான உணவுகளை செரிக்க செய்கின்றேன் அப்படின்றது இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்கிறோம். அது 15.50. सर्वस्य चाहं हृदि सन्निविष्टो मत्तस्मृतिर्ज्ञानमपोगनं च वेदैश्च सर्वैरहमेव वेद्यो वेदान्तकृत् वेदविदेव चाहम्. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நான் எல்லோருடைய இதயத்திலும் வீற்றுள்ளேன். என்னிடமிருந்து ஞாபக சக்தியும் அறிவும் மறதியும் உண்டாகின்றன அப்படின்றத நம்ம இந்த ஸ்லோகத்துல பார்க்கிறோம். சரிங்களா? எல்லா வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவன் நானே. உண்மையில் வேதாந்தத்தை தொகுத்தவனும் வேதங்களை அறிபவனும் நானே அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். வேதங்கள் யார் கொடுத்தது? பகவான் கொடுத்தது இல்லைங்களா? அப்படிப்பட்ட வேதத்தினால் நம்ம யாரை தெரிஞ்சுப்போம்? பகவானே தெரிஞ்சுப்போம். வேதாந்தத்தை தொகுத்தது பகவான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? வேதவியாசர் பகவானோட இன்கார்னேஷன், சக்தி ஆவேஷ அவதாரம், நாலேஜ் அப்படின்ற ஒரு இன்கார்னேஷன் ஒரு லிவிங் என்டிட்டி கொடுத்து வேதங்கள் எல்லாம் தொகுத்தது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். வேதவியாசர் வேதாந்தத்தை தொகுத்தவனும் நானே அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். நான் எல்லோருடைய இதயத்திலும் வீற்றுள்ளேன். பகவான் எல்லோருடைய இதயத்திலும் இருக்காங்க. என்னிடமிருந்தே ஞாபக சக்தியும் அறிவும் மறதியும் உண்டாகின்றன அப்படின்றத நம்ம இங்க
தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அப்ப பகவான் எல்லாருடைய இதயத்திலும் இருக்காங்க அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். நிறைய இடங்கள்ல பகவான் வந்து இதை குறிப்பிட்டிருப்பாங்க. நம்ம அந்த ஒரு தாத்பரியத்தை நம்ம நல்லபடியா உள்வாங்கினாலும் கூட நிச்சயமா பகவான் நம்ம கூடவே இருக்காங்க, என்னைக்குமே நம்மளை விட்டு போகவே இல்லை அப்படின்ற ஒரு தாத்பரியம். எட்டர்னல் ஃப்ரெண்ட், அதுவும் நமக்கு என்ன விருப்பமோ அதை நல்லபடியா பூர்த்தி செஞ்சு கொடுக்கிற பகவான் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நம்மளோட நண்பனா எப்பயுமே நம்ம பார்க்கும் பட்சத்துல நம்மளுக்கு பக்தி மார்க்கம் சிறந்த முறையில வளர்ச்சி அடையும். மத்தஜி 15.16, 15.17. 16-17 மத்தஜி. ஸ்வாத்மௌ புருஷௌ லோகே க்ஷரश्चाक्षर एव च क्षरः सर्वाणि भूतानि कूटस्थोऽक्षर उच्यते 17. पुरुषस्त्वन्य परमात्मेत्युदाहृतः यो लोकत्रयमाविश्य बिभत्यव्यय ईश्वरः. हरे कृष्णा. தவறக்கூடியவர்கள் தவறாதவர்கள் என 2 விதமான ஜீவன்கள் உள்ளனர். ஜட உலகில் உள்ள ஜீவன்கள் தவறக்கூடியவர்கள் என்றும், ஆன்மீக உலகில் உள்ளவர்கள் தவறாதவர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றனர் அப்படின்றத பார்க்கிறோம். ஜீவாத்மாக்கள்ல 2 வகை. ஒண்ணு ஜட உலகத்தில் உள்ள ஜீவாத்மாக்கள், இன்னொருத்தவங்க பகவான் லோகத்துல உள்ள நித்திய சூரிகள், தவறாதவர்கள். சரிங்களா? ஏன்னா அவங்க எல்லாம் பகவான் தான் தாத்பரியம், அல்டிமேட் கோல்னு பக்தி சேவையில் ஈடுபட்டு பகவானை அடைஞ்சு நித்திய சூரிகளா பகவானுக்கு வைகுண்டத்திலும் கோலோகத்திலும் கைங்கரியத்துல தன்னை ஈடுபடுத்திக்கிறாங்க. திருப்பி அவங்க என்ன ஆக மாட்டாங்க, இந்த பிறப்பு இறப்பு அப்படின்ற சுழற்சிக்குள்ளார அவங்க வர மாட்டாங்க இல்லைங்களா? அதை நம்ம இங்க பார்க்கிறோம். தவறக்கூடியவர்கள் ஜட உலகில் உள்ள ஜீவன்கள் தவறக்கூடியவர்கள், பக்தி சேவையில தவறக்கூடியவர்கள், பகவானை அடையிறதுல தவறக்கூடியவர்கள், ஆன்மீக உலகில் உள்ளவர்கள் தவறாதவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் அப்படின்னு நம்ம இங்க பார்க்கிறோம். இந்த இருவருக்கும் அப்பாற்பட்டு உத்தம புருஷரான பரமாத்மா இருக்கிறார். அழிவற்ற இறைவனான அவர் 3 உலகங்களுக்குள் நுழைந்து அவற்றை காக்கின்றார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பரமாத்மா, அதாவது ஜீவாத்மாக்கள் 2 வகை. ஒண்ணு ஜட உலகத்தில் உள்ள ஜீவாத்மாக்கள், இன்னொருத்தவங்க ஆன்மீகத்தில் உள்ள ஜீவாத்மாக்கள். இவங்களுக்கு அப்பாற்பட்டு புருஷோத்தமராகிய பகவான் இருக்காங்க, பரமாத்மா. அப்புறம் வந்து அழிவற்ற இறைவனான அவர் 3 உலகங்களிலும் நுழைந்து அவற்றை காக்கின்றார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். மத்தஜி 15.18. यस्मात् अक्षरमतीतोऽहम् अक्षरादपि चोत्तमः अतोऽस्मि लोके वेदे च प्रतितः पुरुषोत्तमः. கிருஷ்ண மத்தஜி. தவறக்கூடியவர்கள் தவறாதவர்கள் ஆகிய இருவருக்கும் அப்பாற்பட்டு நான் திவ்யமானவனாக இருப்பதாலும், நானே உத்தமமானவன் என்பதாலும், உலகிலும் வேதங்களிலும் நான் அந்த புருஷோத்தமனாக கொண்டாடப்படுகின்றேன் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம். சரிங்களா? தவறக்கூடியவர்கள் தவறாதவர்கள் ஆகிய இருவருக்கும் அப்பாற்பட்டு நான் திவ்யமானவனாக இருப்பதாலும், நானே உத்தமமானவன் என்பதாலும், உலகிலும் வேதங்களிலும் நான் புருஷோத்தமனாக கொண்டாடப்படுகின்றேன் அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். அதாவது லிவிங் என்டிட்டி பகவானோட ஈக்குவல் கிடையாது அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? மத்தஜி 15.19. यो मामेवमसम्मूढो जानाति पुरुषोत्तमं स सर्वमिद्भजति मां सर्वभावेन भारत. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ண மத்தஜி. எவனொருவன் என்னை பரமபுருஷ பகவானாக ஐயமின்றி அறிகின்றானோ அவன் எல்லாவற்றையும் அறிந்தவன் ஆவான். எனவே பரதனின் மைந்தனே, அவன் எனது பக்தி தொண்டில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்கின்றான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஐயமின்றி நம்பிக்கையோட பகவானை தெரிஞ்சுக்கிட்டு பகவானுக்கு பக்தி சேவையில ஈடுபடுத்திக்கிறது தான் இருக்கலே சிறந்தது அப்படின்ற நம்ம இந்த ஸ்லோகத்துல தெரிஞ்சுக்கிறோம். மத்தஜி 15.20. इति गुह्यतमं शास्त्रम् इदमुक्तं मया नघ एतद्बुद्ध्वा बुद्धिमान् स्यात् कृतकृत्यश्च भारत. ओम तत्सदिति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्म विद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुन संवादे पुरुषोत्तम योगो नाम 15ोऽध्यायः. हरे कृष्णा. हरे कृष्ण माताजी. सर्वमर्पणमस्तु. கண்டிப்பா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.
15.20 ஸ்லோகத்துல என்ன பகவான் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். வேத சாஸ்திரங்களின் மிக மிக ரகசியமான பகுதி இதுவே. பாவமற்றவனே, தற்போது என்னால் இது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை புரிந்து கொள்பவன் அறிஞனாவான். அவனது முயற்சிகள் பக்குவத்தை அறியும். இந்த அத்தியாயத்துல பகவான் என்னென்னலாம் குறிப்பிட்டிருந்தாங்களோ அதெல்லாம் என்னது ரொம்பவே ரகசியமானது, மிக மிக ரகசியமான பகுதி அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதுவும் வேத சாஸ்திரத்துல மிகவும் ரகசியமான பகுதி இது. அதாவது 15வது அத்தியாயம் புருஷோத்தம யோகம் அப்படின்றது தற்போது என்னால் இது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. பகவானே இதை நமக்கு கொடுத்திருக்காங்க பகவத்கீதையில. இதனை புரிந்து கொள்பவன், அதாவது நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த அத்தியாயத்துல? அதாவது இந்த ஆலமரம், தலைகீழா உள்ள ஆலமரம், அதுல இந்த லிவிங் என்டிட்டிஸ் பந்தப்படும் போது முக்குணங்களோட செழுமையா வளர்ந்திருக்கிற இந்த ஆலமரம் இருக்கு இல்லைங்களா, அதுல சம்பந்தப்படும் போது நிறைய செயல்கள்ல ஈடுபடுறோம். எங்க ஆரம்பம் எங்க முடிவுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு செயல்களையும் நம்மள ஈடுபடுத்தி இந்த பிறப்பு இறப்பு அப்படின்ற சுழற்சியில் நம்ம இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் பற்றின்மை அப்படின்ற ஒரு ஆயுதத்தால உறுதியுடன் அதை வெட்டி சாய்க்கணும். அதுக்கப்புறம் பகவான் கிட்ட சரணம் அடையணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அப்புறம் எப்படி இந்த உயிர் வாழி ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு மாற்றம் அடையுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது யாரால மட்டுமே தெரிஞ்சுக்க முடியும்? பக்குவமான ஞானத்தை அடைஞ்சவங்க மட்டுமே தெரிஞ்சுக்க முடியும். மற்றவர்கள் இதை தெரிஞ்சுக்காம எப்படி இருப்பாங்க? அறியாமையில இருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதற்கப்புறம் பகவானோட ஆப்புலன்சஸ் பார்க்கிறோம். பகவானால எல்லாமே அதோட இடத்தில் நிலை பெற்றிருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா. அப்புறம் சந்திரன் சூரியன் ஒளியில எல்லாம் இருக்காங்க பகவான். ஒளி அப்படின்னு நம்ம இங்க ஏதாவது ஒரு வெளிச்சம் பிரகாசம் அப்படின்னால பகவானோட தேஜஸ்ல இருந்து வர ஒரு பகுதி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தவறக்கூடியவர்கள் தவறாதவர்கள் அந்த ஒரு தாத்பரியத்தையும் நம்ம பார்க்கிறோம். முக்கியமா 15.15 ஸ்லோகத்துல பகவான் வேதத்தை அறிந்தவன் நானே, அப்புறம் வேதாந்தத்தை தொகுத்தது, வேதத்தால் அறியப்படக்கூடியதும் பகவானே அப்படின்றத நம்ம பார்த்தோம் சரிங்களா. அப்ப பகவான் மீது பக்தி சேவையில் ஈடுபட்டு பகவானை நம்ம அடையணும் அப்படின்ற ஒரு தாத்பரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இதனை புரிந்து கொள்பவன் அறிஞனாவான். அவனது முயற்சிகள் பக்குவத்தை அறியும். அப்ப எப்படி பிரச்சனையில இருந்து வெளியில வர்றதுன்றதுக்கான மார்க்கம், யார அடையணும் அப்படின்றதுக்கான மார்க்கம் நமக்கு தெரியுது. அப்ப பக்குவத்தை அடைஞ்சவங்க அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். வாஞ்சா கல்பத்தருப்பஸ்ய கிருபா சிந்து பயேவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. அனந்த கோடி வைஷ்ணவந்துக்கு ஜெய். ஸ்ரீல பிரபாத்க்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. அவசியம் எல்லாரும் அட்டெண்டன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணிடுங்க. பிரபுஜி சாட்ல கொடுத்திருக்காங்க. கிருஷ்ணா பிரபுஜி அது அவசியம் ஃபில் பண்ணிடுங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. பக்தி அப்படின்றது